ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஜிகேலேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டம் எதுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிராக எந்தெந்த பத்திரிகைகள்லாம் வெறுப்புணர்ச்சி தூண்டும் வகையில் எழுதுகிறாங்க, அந்தந்த பத்திரிகைகள்லாம் தணிக்கைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் லிட்டன் பிரபு இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இது இயற்றப்பட்ட ஆண்டு 1878. செகண்ட் கொஸ்டின், 27 மே 1967 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அம்பேத்கர், ஈவேரா பெரியார், ஈவேரா பெரியார் தான் ஈவே ராமசாமின்னு கொடுத்துருக்காங்க, அப்துல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் எந்த டேட்டில் இறந்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். அம்பேத்கர் எப்போ இறந்தார்னா 6 டிசம்பர் 1956 இறந்துருப்பார். அப்துல் கலாம் ஆசாத் எப்போ இறந்துருப்பாங்கன்னா 22 பிப்ரவரி 1958. ஈவேரா பெரியார், அதாவது ஈவே ராமசாமி எப்போ அவர் இறந்துருப்பார்னா 24 டிசம்பர் 1973. அப்போ ஜவஹர்லால் நேரு தான் 27 மே 1964 இறந்துருப்பாங்க. இதில் இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு டேட்டு எதுவுமே தெரிலனாலும். இப்போ ஜவஹர்லால் நேரு 64 வரையிலும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் திடீர்னு இறந்ததுனால இறந்துருப்பார். ஸோ அதை கூட கெஸ் பண்ணி நீங்கள் ஜவஹர்லால் நேருன்னு இதை மார்க் பண்ணலாம். தேர்டு கொஸ்டின் ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, திராவிடர் இல்லம், தொழிலாளன், தனித்தமிழ் இயக்கம், ஜீவ சரித சுருக்கம். இப்போ நம்ம பார்த்தோன்னே தனித்தமிழ் இயக்கம் நமக்கு தெரியும். யாருன்னா மறைமலை அடிகள். இதை இன்னொரு டைப்லையும் சொல்லலாம். தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம்னும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாலும் அது மறைமலை அடிகள் தான். தொழிலாளங்கிறது ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை ஆரம்பித்தது சிங்காரவேலர். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜீவசரித சுருக்கங்கிறது ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய சுயசரிதை. அப்புறம் திராவிடர் இல்லங்கிறத யார் ஆரம்பித்தாருன்னா சி நடேசனார். இந்த திராவிடர் இல்லம் எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னா, வசதி, அதாவது தங்கி படிக்கிற வசதி இல்லாத பிராமணன் அல்லாதவருடைய மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருவல்லிக்கேணியில் 1916 தான் இந்த தங்கும் விடுதியை சி நடேசனார் ஆரம்பிச்சிருப்பார். அப்போ ஆன்சர் 4-3-1-2 ஏ. ஃபோர்த்து கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பிரிவு 3ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிவு 3 எதை பற்றி சொல்லணும்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது கிடையாது. அடுத்து பகுதி 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. இதுதான் குடியுரிமையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய பிரிவு மற்றும் விதிகள். அதுக்காக சியில் என்ன கொடுத்துருங்க பாருங்களேன். அதே மாதிரி பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5-6 2 விதிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே எல்லா விதிகளும் பி ஆப்ஷனில் எல்லா விதிகளையும் கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் பிரிவு 4ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிவு 4 அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. 5வது கொஸ்டின், தவறான கூற்றினை காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய குடிமகனாகவோ அல்லது குடிமகளாகவோ இருக்க வேண்டும். இது கரெக்டு. அதே மாதிரி 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ தப்பாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்குது. 6th கொஸ்டினை பார்ப்போம். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், சாவித்திரிபாய் பூலே. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி. இவர் தான் பெண்களை பலவீனமான பாலினம்னு சொல்லியிருந்திருப்பார்.
7வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கம் யாரோட தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் யாரோட தலைமையினா வஉசி அவங்களோட தலைமையில் தான் வந்து நடைபெற்றிருக்கோம். 8வது கொஸ்டின், எவ்வகையான உறவு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இல்லைன்னு கேட்குறாங்க. சட்டமன்ற உறவுகள் இருக்குது, நிர்வாக உறவுகள் இருக்குது, நிதி உறவுகள் இருக்குது. இந்த பொது வகையான உறவுகள் தான் வந்து நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கிடையே கிடையாது. இந்த சட்டமன்ற உறவுகள் குறித்து சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னென்னா ஆர்டிகல் 245 இருந்து 255 வரையிலும் உள்ளது வந்து சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லுது. நிர்வாக உறவுகள் வந்து ஆர்டிகல் 256 இருந்து 263 வரையிலும் சொல்லியிருப்பாங்க. நிதி உறவுகள் வந்து ஆர்டிகல் 268 இருந்து ஆர்டிகல் 294 வரையிலையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ பொதுவகை உறவுகள் தான் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே கிடையாது. 9வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. மசோதாவை வந்து எங்கே தாக்கல் செய்வாங்க? மாநிலங்களவையிலையோ அல்லது மக்களவையிலையோ இதில் தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் மக்களவையில் மட்டும்தான் வந்து மக்களவை சபாநாயகருக்கு மட்டும்தான் அது வந்து நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவான்ட்டு தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர். இப்போ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இங்கே லிஸ்ட்லேயே வரமாட்டார், விவகார அமைச்சரும் வரமாட்டார், நீதித்துறை செயலாளரும் வரமாட்டார். உங்களுக்கு தெரியலனாலும் இதை ஆப்ஷனை வச்சு நீங்கள் அடிக்கலாம். ஆனால் நிதி மசோதாவா இதர மசோதாவை என தீர்மானிக்க அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீரசோழியம், இலக்கண விளக்கம், தம்பிரான் வணக்கம், தொல்காப்பியம். தொல்காப்பியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வீரசோழியம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, இலக்கண விளக்கமும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து தமிழில் வெளியிருந்த முக்கியமான நூல்கள். தம்பிரான் வணக்கம் தான் வந்து கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா கணவாய்களை கொடுத்து அது எந்த இடத்துல இருக்குன்ட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. காரோகுரம் கணவாய், சொஜிலா கணவாய், பொமிட்டில கணவாய், நாதுல கணவாய். இப்போ காரோகுரம் கணவாய் வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சொஜிலா கணவாய் வந்து ஹிமாச்சல் பிரதேசம், பொமிட்டில கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேசம், நாதுல கணவாய் வந்து சிக்கிம். அப்போ வந்து ஆப்ஷன் 3, 1, 4, 2. இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் தெரிஞ்சுப்போம். சொஜிலா கணவாயோட இன்னொரு கணவாய் இருக்குது, சிப்கிலா கணவாய். இதுவும் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்து வந்து நாதுல்லா கணவாய், அப்புறம் ஜலிபிலா கணவாய்னு இருக்குது. ஜலிபிலா கணவாயும் சிக்கிமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் வந்து அதிக மழையை பெறுகின்றன. தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்தியாவுக்குள்ள, அதாவது தென்கோடி முனையில் முனைகிறப்ப வந்து அரபிக்கடல் கிளை அப்புறம் வங்காள விரிகுடா கிளைன்னு 2ஆக பிரியும். அப்படி பிரிகிறப்ப வந்து அரபிக்கடல் கிளை காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மோதி அங்கே உள்ள இடத்துல வந்து நிறையா மழையை தரும். அப்போ கரெக்டு தான், ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்டு தான். இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதியில் வந்து அதிக மழையை பெறுகின்றன. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பகுதியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று வீசும் திசையில் அமைஞ்சிருக்கு. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் கிளை காற்று வந்து அந்த சைடு போகிறப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு அங்கே அதிகமான மழையை வந்து தருது. வீசும் திசையிலே இருக்கிறதுனால தான் வந்து அதிகமான மழைப்பொழிவு வருகிறது. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கூற்று வந்து காரணத்தை விளக்குது.